ஃப்ரண்ட் யார்ட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வாழை மரம், பச்சை வாழை. இது இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் கன்று. இது வந்து மருதாணி செடி. இதில் வந்து காஸ்மாஸும் கனகாம்பரமும் இருக்குது. இதுலேயும் காஸ்மாஸும் ஒரு சின்ன கனகாம்பரம் நாற்றம் வச்சுருக்கேன். இது பிரம்ம கமலம், ஃபுல்லாக பூச்சரிச்சிருச்சு. ஜினியா, அரளி, பூவும் இருக்குது, மொட்டும் இருக்குது. இன்றைக்கி கூட 2 பூ பறிச்சிட்டேன் நான். அப்புறம் பச்சை மிளகா, நோம்பிட்டு போட்டு பச்சை மிளகா செடி தான் இது. ரொம்ப நாளாக இருக்குது என்கிட்ட, நிறைய காயும் கொடுக்குது. இது வந்து சிலோன் பசலன்னு சொல்லுவாங்க, ஸ்பினாச்சுன்ட்டு. அந்த கீரை தனியாக தொட்டியில் தான் இருக்குது. இது வந்து பிங்க் கலர் ஹைபிஸ்கஸ், கொஞ்சம் டிசீஸ் வந்த மாதிரி இருக்குது. பேப்பர் நான் தெளிக்கணும் அதுக்கு. இதுவும் காஸ்மாஸ் தான். இது முல்லை. இது அள்ளி போட்டிருந்தேன், இப்போ இல்லை. அப்புறம் இந்த கொடி பார்த்திங்கன்னா ஒயிட், இது சங்குப்பூ, அப்ராச்சிதா. இது வந்து துளசி, பிளாக்கும் இருக்குது, இதுவும் இருக்குது. 2 தொட்டி இருக்குது. இது ஸ்னேக் பிளான்ட், பெரிய செடியிலேருந்து நான் பிரித்து எடுத்து வச்சது. இதுவும் கறி ஸ்னேக் பிளான்ட் தான், அதையும் பிரித்து எடுக்கணும், நிறைய செடி இருக்குது. இது வந்து வேக்ஸ் ரோஸ், நிறைய மொட்டும் இருக்குது, பூவும் வரும். ஆரஞ்சு கலரில் பூக்கும் இது. இதிலே ஒரு எல்லோ கலர் ரெயின் லில்லி இருக்குது, நேத்தி பூத்துது. இதில் விதை வரும். இது ப்ளூ கலர் அடுக்கு, ஒன்றும் பூ வரல. இது கனகாம்பரம் நாற்று வச்சுருக்கேன் சின்ன தொட்டியில், பெருசானோன்னு கீழே நடலான்ட்டு. இது வந்து ஸ்னேக் பிளான்ட் தான். இது கத்திரிக்காய் நாற்று வாங்கி வச்சேன், கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. பக்கத்துலேயே வெத்தலை இருக்குது. இது பசலைக்கீரை உருவிட்டு அந்த காம்பை நட்டு வச்சுருக்கேன், துளுத்து வரும்ன்ட்டு. இது வந்து நித்தியமல்லி கொடி, மேலே ஏறி போயிருக்கு. இதில் ஒரு பட்டன் ரோஸும் செண்டு மல்லியும் இருக்குது. இடம் பத்தாதவாசி 2 செடியெல்லாம் வச்சுருக்கேன் நான். இதுவும் பசலைக்கீரையோட ஸ்டெம்மு. இதுவும் துளுக்க சாமந்தி, காஸ்மாஸ். இது லெமன் கிராஸ். இது சங்குப்பூ தான், ஆனால் பிங்க் கலரு, டபுள் பெட்டலு. இலையெல்லாம் உருவி விட்டேன், இப்போ புது இலை வருது. இதுலேயும் ஒரு பட்டன் ரோஸ் இருக்குது. இது பிங்க் கலர் ஹைப்ரிட் ஹைபிஸ்கஸ். இது ஒயிட் கலர். இது கிழநெல்லி செடி, கீரையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிளகா முளைச்சி வந்திருக்கு. இதில் வந்து பென்னி ஒர்த்தும் இது கொடிசம்பங்கியும் இருக்குது. கீழே ஒரு கொடிசம்பங்கி. இது கொளஞ்சியும். இதுவும் காஸ்மாஸ் தான். 2 கலர் காஸ்மாஸ் இருக்குது. பூத்தா தான் என்ன கலர் தெரியும். கீழே ஒரு சங்குப்பூ ஒன்று வருது. இது பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ்ஸு, ஆரஞ்சு கலர் ஜிமிக்கி மாடல். இது பக்கத்தில் இருக்கிறது வந்து சாண்டில் கலர், மொட்டை எடுத்துருக்கு. இது வந்து கார்டினா, பாரிஜாதம்னு வாங்க, ஆனால் பாரிஜாதம் இது கிடையாது, பவழமல்லி தான் பாரிஜாதம். இது கார்டினா. இது வந்து அடுக்கு ரெட்டு நாட்டு செம்பருத்தி. ஒரே ஒரு டேபிள் ரோஸ் கலர் நட்டு வச்சுருக்கேன். இது எக்ஸோரா ரெட் கலர். இதுவும் காஸ்மாஸ். இது வந்து டியூப் ரோஸ். இது வந்து ஸ்பைடர் பிளான்ட். இதில் வந்து பவழமல்லி வச்சுருக்கேன். இது ஸ்னேக் பிளான்ட்டு. ஸ்னேக் பிளான்ட் பெருசாக இருந்தது, அதில் ஒரு தொட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்பினாச் தான். இதுவும் மேலே போயிடுச்சு. 2-3 வாட்டி கீரையும் எடுத்தாச்சு. இதிலேருந்து நல்லா ஆர்கானிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எப்போ வேணுமோ இப்போ பறிச்சிக்கலாம். இதில் வந்து புதினா வச்சுருக்கேன். இது ஸ்பைடர் பிளான்ட். இதில் வந்து டேபிள் ரோஸ். இதை கார்னரில் ஒரு கம்பி போட்டு இது மாதிரி தொங்க விட்ருக்கேன்.
இது ஒரு ஸ்னேக் பிளான்ட், இது மணி பிளான்ட். இது ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். அந்த இந்த கீரையோட காம்பையும் இது வந்து கலரோட ரெயின் லில்லியோடது. இதில் பார்த்திங்கன்னா புதினா, கனகாம்பரம், அந்த ஸ்டெம் இருக்குது. இது என்ன கலர் தெரியல, சங்குப்பூ. இது ஒரு செடி இருக்குது. இது வந்து லைட் ப்ளூ சங்குப்பூ. இதுவும் மேலே போயிடுச்சு, நிறைய பூவும் எடுத்துருச்சு. பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்னேக் பிளான்ட் இருக்குது. இதுவும் கத்திரிக்காய் நாற்று வாங்கி வச்சது தான் இது. சும்மா சுற்றிகிட்டே இருக்கும், அது காத்திருக்கும் போது, அதனால் அது வச்சுருக்கேன். இது என்னோடய ஃப்ரண்ட் யார்ட், கார் பார்க்கிங் ப்ளஸ் வராண்டாவில் இவ்வளோ தான் வைக்க முடிஞ்சுது. வெளியில் கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் வந்து நான் முருங்கைக்கலை, ப்ளூ கலர் சங்குப்பூ, புதினா, இது புளிச்சக்கீரை, வாடாமல்லி எல்லாம் நிறைய விதை போட்டிருக்கேன். அலோவேரா, கற்பூரவல்லி, எருக்கம்பூ, மிளகா, கத்திரிக்காய் எல்லாமே வருது. எல்லாமே இப்போ தான் போட்டிருக்கேன் மழை வந்தோன்னே. இனிமேப்பட்டு தான் தெரியும் என்னென்ன காய்க்கும்னு சொல்லிட்டு. எல்லாமே பாதி பாதி மண் தான் போட்டிருக்கேன், தூக்க முடியாது. கொஞ்சம் பெருசாக ஆக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாண்டை அதில் சேர்த்துக்க வேண்டியது தான். இது வந்து கார் பார்க்கிங்கில் இருக்கிற செடிங்க சைடில் வச்சுருக்கேன். சுற்றி வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையுமே வேப்ப மரம் இருக்கும். இந்த கார்னர்லேயும் 2 செடி வச்சுருக்கேன், டேபிள் ரோஸு. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் இருக்கும் சுற்றி. ரெண்டு 3 வெரைட்டி கீரை, 2-3 சங்குப்பூ வெரைட்டி பூக்குது இப்போதைக்கு. செம்பருத்தியும் பூக்கும். இந்த சம்மரில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ தான் திருப்பி மழை பெஞ்சோன்னே போட்டு எடுக்கிறாங்க. நிறைய பேர்ட்ஸ் எப்பவும் கத்திகிட்டே இருக்கும் இந்த வேப்ப மரம்லாம் இருக்க வாசி.